Hello friends, welcome to Habibs. நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமா பிளகின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடோபி XDயில் அனிமா பிளகின்ஸ்னு ஒரு பிளகின் இருக்குது. ஸோ அந்த பிளகின் எதுக்காக யூஸ் ஆகும், அதை வச்சு நம்ம என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து டெய்லி UI அண்ட் UX பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ரிப்ளை கொடுக்க பார்க்குறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடோபி XDயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடோபி XDயை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ப்ளகின் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்கவர் ப்ளகின் அதில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அனிமா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல இன்ஸ்டால் கொடுங்க. உங்களுக்கு இந்த அனிமா ப்ளகின் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனிமாவில் போயிடுங்க. போயிட்டு லாகின் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு லாகின் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நியூவாக ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் நேம் வந்து சாம்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ சாம்பிள் கொடுத்துட்டு சாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ சாம்பிள் கொடுத்துட்டு பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து HTML கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிவியூ இன் ப்ரௌஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்ட்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ இன் ப்ரௌஸ்ன்னு கொடுங்க. கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இங்கே ப்ராசஸிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதாவது ஜென்ரேட் ஆகுது. அது என்ன பண்ணோன்னா HTML கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ணதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கேருந்து கன்வெர்ட் ஆகிட்டு இங்கே ஜென்ரேட் ஆகிட்டு வியூ ஆகும். ஸோ இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது உங்கள் HTML ஃபைலு ஜென்ரேட் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லிங்க் எப்படி கொடுக்கலாம், அதாவது இப்போ ஒரு ஸ்டார்ட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி HTML ஒரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கும் அதுலேயே இங்கே இந்த அனிமாலே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டோடைப்பில் போயிடுங்க. போயிட்டு நீங்கள் இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே வேறு ஒரு பேஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, மறுபடியும் டிசைனில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் கொடுங்க. எக்ஸ்டர்னல் URL அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக இன்கேஸ் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஒரு பட்டனை. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே ஜிமெயிலுக்கு ரீடைரக்ட் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல www.gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ கரெக்ட் அது வந்து ரீடைரக்ட் ஆகி அந்த பேஜுக்கு போகும். இப்போ நம்ம வந்து இன்டர்னலாக இந்த இடத்துல நம்ம கொடுக்கறனால இங்கே ஆங்கர் லிங்க் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ அது ஆங்கர் லிங்க்கில் என்ன பண்ணலாம், அது வந்து கிளிக் ஆகிட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவியூ இன் ப்ரௌஸ் மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ 2 ஆர்ட்போர்டு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது. நீங்கள் வந்து முன்னாடி ஒரே ஒரு ஆர்ட்போர்ட் தான் ஜென்ரேட் ஆச்சு. இப்போ நம்ம வந்து லிங்க் கொடுத்துருக்கறனால அது 2 ஆர்ட்போர்டாகவே ஜென்ரேட் ஆகிட்டு அங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவியூ இங்கே காமிக்கும். ஸோ இப்போ மறுபடியும் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ப்ரௌசரில் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு வெப் மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இப்போது. ஓகே, இப்போது அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒரு வெப்பை நம்ம பண்ணும்போது மல்டிபிளான ஸ்க்ரீனில் நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிளாக வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, ஸோ ஒரு 3 இல்லை 4 பிரேக் பாயிண்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வச்சுட்டு, ஸோ அந்த பிரேக் பாயிண்ட் வைஸாக நம்ம வந்து
வியூ பண்ணுறதுக்காக அந்த எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம அலைன்மெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெப்புக்கு வந்து இந்த சைஸில் ஒரு அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைஸில் ஒரு அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன், மொபைலுக்கு ஒரு அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரே வெப்பையே நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்க்கும்போது வேரியேஷன் தேரி காட்டணும் இல்லையா? ஸோ எல்லா ஸ்க்ரீனுக்கும் நம்ம வந்து ரெஸ்பான்சிவாக போகணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிவ்னஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிரேக் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு 3த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பிரேக் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இது 3த்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு இந்த 3த்தையும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நான் மறுபடியும் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஜென்ரேட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போது இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ மொபைல் ஸ்க்ரீனுக்கு பார்க்கணும் அப்படின்னா மொபைல் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மொபைல் வியூவில் எப்படி வரும், ஸோ அது எல்லாமே அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 1080 அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன்ஸில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் ரெஸ்பான்சிவ்னஸாக அது கொண்டு வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா? ஸோ அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அடுத்த ஆப்ஷன் என்னது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஹாவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பட்டன்ஸை ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ஹாவர் எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிளான எஃபெக்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது அது எந்த மாதிரி ஹாவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாமே மல்டிபிளாக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பிரேக் பாயிண்ட்லாம் வேணாம், லிங்க்கும் வேணாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு கொடுக்குறேன். ஏன்னா ஜென்ரேட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் நான் அந்த ஸ்க்ரீனை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஹாவர் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஜென்ரேட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த இடத்துல ப்ரௌசரில் இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் தெரியுதுங்களா? நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான நிறைய எஃபெக்டை நம்ம அதில் இருந்து எடுத்துக்க முடியும். இப்போது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை மறுபடியும் எடிட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்ட்ரன்ஸ் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரியான அனிமேஷன் மாதிரி தான். ஸோ இது வந்து ஹாவர் எஃபெக்ட் மாதிரி தான் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுவும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீடியோ, ஜிஃப், லோட்டி அனிமேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுருங்க. ஸோ அந்த ரெக்டாங்கிளில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வீடியோ, ஜிஃப் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய யூடியூப் லிங்க் இருந்ததுன்னா அதை வந்து இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் லிங்க்கை வந்து இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோடய யூடியூப் லிங்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட்டோ ப்ளே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கண்ட்ரோல் வேணுமா, நோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போது இந்த ஆர்ட் போர்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்ட் போர்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ இன் ப்ரௌசிங் கொடுங்க. உங்கள்கிட்ட ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஏன்னா ஒரு முறையே ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து மல்டிபிளான ஃபங்க்ஷன்ஸ் அதில் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ ஹாவர் எஃபெக்ட் கொடுக்குறோம், வீடியோ வந்து கொடுக்குறோம், லோட்டி அனிமேஷன் அதில் வந்து எப்படி இன்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது எல்லாமே அது என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு தடவை ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு லேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் உங்களுடைய வீடியோ இந்த இடத்துல லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு HTML-ஆகவே கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுனால. ஓகே, இப்போது இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லோட்டி அனிமேஷனை அந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ இப்போ லோட்டி அனிமேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லோட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ லோட்டி ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் லோட்டி ஃபைல்ஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாப்புலரான அனிமேஷனோ இல்லை ரீசெண்டான எதனா ஒரு அனிமேஷன் வந்து எடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய வெப்சைட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கொடுக்குறேன். இப்போது இந்த அனிமேஷன் நான் எடுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த அனிமேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணால் லாகின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல HTMLனு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரியான சைஸஸ் வேணும், அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி ஆட்டோ ப்ளே ஆகணுமா, லூப் ப்ளே வேணுமா, அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது என்ன சைஸ் இருக்குதுன்னு பார்த்துருங்க. இப்போ 797 567. ஸோ இது வந்து அந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணுறேன், 800 கொடுக்குறேன். ஸோ 800 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இல்லைனா இதையே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ப்ரௌஸ் கொடுங்க. இப்போ மறுபடியும் அது ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நான் ஜென்ரேட் ஆகுறத என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அனிமேஷன் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து லூப் மாதிரி இருக்கும். ஸோ லூப் மாதிரி இருந்துச்சுன்னா அதுவாகவே கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அனிமேஷன்ஸு ஜிஃப் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த இப்போ இந்த அனிமா ப்ளகின்ல நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரியே தான் ஃபார்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. எம்பெடட் கோடும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து எம்பெடட் கோடை டவுன்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த எம்பெடட் கோடை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கோடை தான் வந்து அங்கே கொடுக்கலாம். நீங்கள் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா முன்னாடி URL கொடுத்துருந்தேன். இப்போ நீங்கள் அந்த கோடையும் கொடுக்கணுன்னாலும் அந்த கோடு மாதிரியும் எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.